ஷியல்கோடியின் பாதுகாவலர். சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர் அத்தியாயம் -4 கார்டியனின் மரபு. நிழல்கள் மற்றும் இருளின் இறுதி மோதல். புனித கூட்டணி முடிவடைந்தது. ஆர்யமனின் தலைமையின் கீழ் ஒன்றிணைந்த எல்ஃப்ஸ். குள்ளர்கள், மந்திரவாதிகள் மற்றும் துறவிகள். சியால்கோடியை விழுங்க முற்படும் இருளை எதிர்கொள்ள தயார். இருப்பினும் இத்தகைய பலமான கூட்டாளிகள் ஒன்றிணைந்திருந்தாலும். உண்மையான போர் இப்போது தான் தொடங்குவதாக ஆர்யமன் உணர்ந்தார். இருள் சும்மா காத்திருக்கவில்லை. அது வலுவடைந்து சாம்ராஜ்யத்தின் மீதான தனது சொந்த இறுதி தாக்குதலுக்கு தயாராகிக் கொண்டிருந்தது. ஆர்யமன் மற்றும் அவரது தோழர்கள் புனித கோட்டைக்கு திரும்பும் போது. காற்று மழலை உயிர்களின் கதறல் போல கத்தி. வானம் இருண்ட மேகங்களால் சூழப்பட்டிருந்தது. அவை நாசத்தின் வாக்குறுதியுடன் நிறைந்திருந்தது. காற்று குழப்பமாகவும் அதுவேவரை இருளுக்கு பொருத்தமானதாகவும் இருந்தது. மிகவும் துணிச்சலானவர்களுக்கு போதும் எதிர்காலத்தில் என்ன நிகழவிருக்கின்றது என்பதற்கான பயத்தை உணர முடியாதிருந்தது. கலாராத்ரி எப்போதும் கண்காணிக்கையில் ஆர்யமனின் அருகில் இருந்தார். அவள் அவருக்கு திருமணமான மங்கையும் அவர் மீது அருளிய சக்தியையும் நினைவூட்டும் ஒரு நிலையான நிலையாக இருந்தது. அவர்கள் புனித கோட்டைக்கு வந்தபோது கூட்டணியின் படைகள் இருந்துள்ள இடத்தை. ஆர்யமனை அவரது நெருங்கிய கூட்டாளிகள் சந்தித்தனர். ஏலாரா எல்ஃப் மகாராணி. திரேன் குள்ளர்களின் மன்னர். ஆரியன் அஸ்ட்ரல் கோபுரத்தின் அச்சுமந்திரி. மற்றும் பாயில்வின் வெர்டன் சர்க்கிளின் துறவிக்குருவி. இவர்கள் அனைவரும் ஆர்யமனின் வழிகாட்டலுக்காக காத்திருந்தனர். அவர்கள் கண்களில் உற்சாகமும் ஆனால் சிறிதளவு பதட்டமும் காணப்பட்டது. ஏலாரா முதல் பேசினார். அவரது குரல் அமைதியாக இருந்தது. ஆனால் கவலை கலந்தது. இருள் இனி தூரத்தில் உள்ள அச்சம் மட்டுமல்ல. அது நமது நிலத்தின் எல்லைகளை தாக்கத் தொடங்கியுள்ளது. நிழல் உயிரினங்கள் கிராமங்களை தாக்குகின்றன. அவர்கள் பின் எதுவும் மரணத்தைத் தவிர எதுவும் இல்லை. நாங்கள் விரைவாகச் செயல்பட வேண்டும். திரேன் எப்போதும் போராளி போல தனது கோர்க்கையை பிடித்து சம்மதமாக தலையசைத்தார். என் உளவாளிகள் கூட இதே சமிக்ஞைகளை பார்த்துள்ளனர். இருள் ஒரு படையைச் சேர்க்கிறது. அது ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறது. நாம் அவர்களை நமக்கு முன்னே வெல்ல வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆரியன் அச்சுமந்திரி சேர்த்தார். இங்கு செயலில் இருக்கும் இருள் மந்திரம் பழமையானதும் சக்திவாய்ந்ததும் ஆகும். ஜோரத் இருள் ஆண்டவன் மிகப்பழமையான சக்திகளை மீண்டும் உயிர்ப்பித்து. இவ்வுலகங்களை நாசம் செய்யும் சக்தியை பெற்றுள்ளார். பாயில்வின் வெர்டன் சர்க்கிளின் துறவிக்குருவி சிறிது நேரம் அமைதியாக இருந்து. காடுகளின் ஆன்மாக்களோடு பேசினார். இறுதியில் அவர் பேசும்போது அவரது குரல் மென்மையானது. ஆனால் உறுதியுடன் இருந்தது. பூமி மண்ணின் பெருமையாக அசைகிறது. காடுகளின் ஆன்மாக்கள் அமைதியற்றுகின்றன. அவர்கள் என்னை நம்பச் செய்கிறார்கள். நிழல்கள் உயிரினங்களை அழிக்க முனைந்துள்ளனர். நாம் உறுதியாக நிற்க வேண்டும். ஆர்யமன் தனது கூட்டாளிகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையை உணர்ந்துகொண்டு அவர்கள் அனைவருக்கும் மிக பெரிய பொறுப்புகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்தார். நாம் வேட்டையை ஆரம்பிக்க முடியாது. நம்மிடம் நேரம் இல்லை என்று ஆர்யமன் கூறினார். அவரது குரல் உறுதியானதும் ஆணைக்குரியதாகவும் இருந்தது. நாம் அவர்களை முற்றிலும் அழிக்க ஜோரத்தையும் எதிர்த்து போராடுவோம். இருளின் ஆதிக்கம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவேண்டும். அரியமான் மற்றும் சொரத் மோதலின் அதிர்ச்சிகள் ஒப்சிடியன் கோபுரத்தின் அடித்தளங்களை உலுக்கியது. ஒளி மற்றும் இருள் மோதியதில் காற்று அலைபாய்ந்தது போலத் தோன்றியது. அது சொரத்தின் அனுசரர்களை நிலைதடுமாற வைத்தது. அரியமான் இவ்வுலகளாவிய உலோகத்தின் மையத்தில் நின்று. அவரது வாளில் இருந்து சூரியன் போல பிரகாசம் வீச. முளைக்கும் இருளை பின்னுக்கு தள்ளினார். ஆனால் சொரத் ஒரு சாதாரண எதிரி அல்ல. அவர் எண்ணற்ற உலகங்களின் சக்தியை உள்ளடக்கியிருந்தார். மற்றும் அவரது வலிமை சற்று புரிந்து கொள்ள முடியாதது. அரியமானின் ஒளி தனது இருளை எதிர்த்தபோது. அவர் உழைப்பு செய்யும் ஒலி முழு அறையில் ஒலித்தது. அவரது ஆழ்ந்த தீய உணர்வுள்ள சிரிப்பு கேட்கப்பட்டது. உங்கள் ஒளி எனது சக்தியை எதிர்த்து நிற்கும் என்று நினைக்கிறீர்களா காவலரே. சொரத் கேலி செய்தார். அவரது குரல் அபிப்பிராயமற்றது. நான் முழு நாகரிகங்களின் நம்பிக்கைகளை உடைத்து விட்டேன். நான் அனைத்து விஷயங்களின் முடிவு. எல்லாவற்றையும் முடிவுறுத்தும் இருள். அரியமான் தனது வாளை நன்கு பிடித்து முன்னேறினார். சொரத்தின் வார்த்தைகளால் அச்சமடையாமல். நீங்கள் முடிவு அல்ல சொரத். நீங்கள் ஒரு நிழல் இந்த உலகின் சாபம். மற்றும் எல்லா நிழல்களையும் போல நீங்கள் ஒளியால் நீக்கப்படுவீர்கள். அதன் மூலம் அரியமான் முன்னேறினார். அவரது வாள் தெய்வீக துல்லியத்துடன் வெளிப்பட்டது. சொரத் அதற்கேற்ப தனது கையை தூக்கி. இருளின் ஆற்றலை ஒரு கவசமாக உருவாக்கி. அரியமானின் வாளுடன் மோதினான் பெரும் சத்தத்துடன். தாக்கத்தின் வலிமை மின்னல் பறக்க வைத்தது. அறையை ஒளி மற்றும் இருள் தோட்டாக வெளியேற்றியது.
இரண்டு சக்திகளும் போராட்டத்தில் இணைந்தன. ஒவ்வொருவரும் மற்றவரின் எல்லைகளை சோதித்தனர். அரியமானின் ஒவ்வொரு தாக்கமும் தெய்வங்களின் ஆசீர்வாதங்களால் மையமாக்கப்பட்டது. அவரது இயக்கங்கள் ஒரு புனித ஆற்றலின் மேகம் போலவே இருந்தன. சொரத் மாறாக இருளின் உயிர்களை வைத்து தனது நெஞ்சுருகும் மக்களை சேகரித்தார். அவரது தாக்கங்கள் தெய்வீக சக்தியால் நிரம்பி வழிந்தன. அவர்களுக்கிடையே மோதல் இருந்ததால் இடம் நெற்றுப்போல் இருந்தது. சுவர்கள் முடிந்துவிடக்கூடும் என்றிருக்கும் அழுத்தத்தை சுமக்க முடிந்ததாகும். அரியமான் போராடும் போது அவர் தனது சகாயிகளின் ஆற்றலையும் துணிவையும் தனது பின்னால் உணர முடிந்தார். அவர்கள் அவருக்கு வலிமையை கொடுத்தனர். எலாராவின் அம்புகள் துல்லியமாக பறக்க சொரத்தின் அனுசரர்களின் நிழல் உருவங்களை துளைத்தது. திரைனின் கோடாரி யாரும் நெருங்க முனைப்பது போலவே முறிந்தது. அவரது போர்க்குரல்கள் மின்னல் போல் ஒலித்தன. அரியோன் சக்திவாய்ந்த மந்திரங்களைச் சொல்வதில் நிபுணமாக இருந்தார். பாதுகாப்பும் அழிவும் தரும் மந்திரங்களை பின்னியிருந்தார். ஆனால் ஃபால்வின் பூமியின் ஆவிகளை அழைத்து அவர்கள் பாதுகாப்பை பலப்படுத்தினார். கலராத்ரி தனது புலி உருவத்தில் எதிரிகளின் நடுவில் விரைந்து செல்ல. தனது பற்கள் மற்றும் நகங்களால் இருளை உடைத்தார். அவர் ஒரு மூலமான கடினத்தன்மையுடன் போராடினார். அவரது பந்தம் அரியமானுடன் ஒவ்வொரு தருணத்திலும் ஆழமாகியது. அவர்கள் போராளி மற்றும் துணைவி மட்டுமல்ல. அவர்கள் ஒரு முழு பாகமாக மாறியிருந்தனர். அவர்களது பந்தம் உடையாதது. ஆனால் போரின் நெடுவழியில் அரியமான் சொரத்தின் சக்தியை தாங்க முடியாமல் போனதை உணர முடிந்தது. சொரத் தொடர்ச்சியாக தாக்கங்களை அவிழ்த்து விட அவர்கள் அதிக வன்மையுடன் இருந்து கொண்டிருந்தனர். அது சொரத் அவர்கள் சோதனை செய்வதில்லை என்பதை தெளிவாக்கிறது. அவர் அரியமானை அழிக்கவும் ஒளியை முழுமையாக அழிக்கவும் திட்டமிட்டிருந்தார். அரியமான் இருள் முழுவதிலும் மூழ்கியதால் திடீரென வலிமை மிகுந்த சலனம் அவிழ்த்தது. அவரது வாளின் ஒளி மங்கியது. ஒரு தருணத்தில் அரியமான் யாதார்த்தத்தின் வெளிப்பாட்டு நிறுத்தத்தை உணர்ந்தார். இருள் ஆழமாக இருந்தது. அவரை முழுவதுமாக முடிவுறுத்த முயன்றது. ஆனால் நிழல்கள் மூடலின்றி மூடாமல் இருந்தபோது அரியமான் ஒரு குரலை கேட்டார். மெதுவானதும் ஆறுதலானதும் ஆனால் திடமான சக்தியால் நிரம்பியது. அது சியால்கோடியின் தெய்வத்தின் குரல். அவரது மனதில் ஒலிக்கிறது. நிழலின் உள்ளார்ந்த ஈர்ப்பில் ஒரு மிளிரும் ஒளியாக. அரியமான் பிறவிக்கு இடமில்லை. தெய்வம் மெல்ல பேசினார்கள். நீங்கள் இந்த உலகின் காவலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். உங்களைப் பற்றிய நினைவுகளை நினைவுபடுத்துங்கள். மற்றும் ஒளி உங்களை வழிநடத்தும். தெய்வத்தின் வார்த்தைகளால் புதிய ஆற்றலை பெற்ற அரியமான் திரும்பவும் உறுதியாகினார். அவர் இருளுக்கு எதிராக பின்னடித்து அவரது வாள் முந்தையதை விட பிரகாசமாக வளைந்தது. ஒரு பெரிய புழுவில் அவர் தனது கால்களில் எழுந்து அவரை இணைக்க முயன்ற நிழல்களில் இருந்து வெளியேறினார். சோரத் பயமுறுத்தப்பட்டது. அரியமானின் திடீர் மீட்சியால் அதிர்ச்சி அடைந்தது. அரியமான் வெளியிடும் ஒளி தெய்வங்களின் சக்தியால் மட்டுமல்ல. அது அவரது பயணத்தின் விளைவாக இருந்தது. அவருடன் சென்ற ஒவ்வொரு தோழரின் சக்தி. ஒவ்வொரு போராட்டமும் அவர் சந்தித்த ஒவ்வொரு கடின தேர்வும். நீங்கள் வெல்ல மாட்டீர்கள் சொரத் அரியமான் அறிவித்தார். அவரது குரல் தெய்வங்களின் சக்தியுடன் ஒலித்தது. இந்த உலகத்தில் ஒரு ஒளியின் மின் கூட இருக்கும் வரை நீங்கள் வெல்லமாட்டீர்கள். அந்த வார்த்தைகளோடு அரியமான் சொரத்தின் மேல் ஏற்றி அவரது வாள் பரப்புவதாக. புனித ஒளியின் முழு சக்தியுடன். ஒவ்வொரு தாக்கமும் எதிர்ப்பின் வெளிப்பாடு. ஒவ்வொரு விசிறியும் ஒளியின் குமுதம். சொரத் எதிர்ப்பு கொடுக்க முயன்றாலும் அவரது இருள் மேஜிக்கின் தாக்கத்தில் சமரசம் காணப்படவில்லை. ஆனால் அரியமான் மேலே செல்லும் போது சொரத் தனது இறுதி மிகப்பெரும் தாக்கத்தை அவிழ்த்து விடினார். அவர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து இருள் சக்தியையும் ஒருங்கிணைத்து அரியமான் நோக்கி ஒரு பேரழிவு தாக்கத்தை திருப்பினார். அதன் தாக்கம் அழிக்கப்பட முடியாதது. சுத்த தீயின் ஒரு புரையோடு அதன் பாதையை அழிக்க எல்லாவற்றையும் அழிக்க. அரியமான் உணர்ந்தார். இந்த நிமிடம் உண்மையுடன் சம்பந்தப்பட்டதாக இருந்தது. அவர் தற்போது தவறாதால் வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. அவர் சொரத்தின் தாக்கத்தை சந்திக்க தனது வாளை உயர்த்தி அனைத்து சக்தியையும் சமர்ப்பித்தார். தெய்வங்களின் ஒளி அவரது உடலின் மூலம் துளைத்து ஒரு மிகப்பெரும் படகோட்டில். அவர் இருள் தாக்கத்தை வென்று இருளின் பொது பகுதியை இரண்டாக வெட்டினார். சந்திரகாந்தத்தின் முழுவதையும் குலைக்கும் அதிர்ச்சி அலை. ஒருசேர சூரியன் வெளிச்சத்துடனும் தாழ்வான வெப்பத்துடனும் தங்கள் இடத்தை உள்ளடக்கியது. வெளிச்சம் இறங்கும் போது அரியமான் தனது வாளுடன் சிறியதாக தெய்வீக ஆற்றல. ஊட்டன் வெளிச்சம் விட்டார். சொரத் அழிந்தது. அவரது உருவம் அழிந்துவிட்டது. அவரது சக்தி சிதறி ஒருங்கிணைந்தது. இருள் ஆண்டவன் தோற்கடிக்கப்பட்டிருந்தார். போராட்டம் வெற்றி பெற்றது. ஆனால் அரியமான் தனது மண்டியிடும் வெற்றி அனுபவம் செய்தார். அவரது சகாக்களும் அழகியோசனைகளும் அவரை நெருங்கியதால் அவரின் முகத்தில் பூரித்தியும் அதிர்ச்சியும் உணரப்பட்டன.
சியால்கோடியை நிரந்தரமாய் தவிர்த்த இருளை நீக்க அவர்களை நன்றி செலுத்தியார்கள். கலராத்ரி தனது மனித உருவத்தில் திரும்பி அரியமான் அருகில் உட்கார்ந்து. அவரது கண்களில் பெருமையும் பாசமும் பொங்கி வழிந்தது. நீங்கள் வெற்றியடைத்தீர்கள் அரியமான் என்று அவர் குரல் கம்பம் கொண்டது. நீங்கள் எங்களை எல்லோரையும் காப்பாற்றினீர்கள். அரியமான் அவரை நோக்கி தனது இதயம் பாசத்தாலும் நன்றியுடனும் பொங்கி வழிந்தது. நாம் வெற்றியடைத்தோம் கலராத்ரி என்று அவர் மெதுவாக திருத்தினார். நான் இதை உங்களையன்றி முடிக்க முடியாது. அரியமான் தனது சகாக்களுடன் சேர்ந்து அவர் காப்பாற்றியவர்கள் மீது வெளிச்சம் விடும்போது. ஒப்சிடியன் கோபுரத்தின் இருள் சக்தி குறைந்தது. இடம் குலைய அதன் ஆற்றல் முறிந்தது. அந்த இடத்தை வீழ்த்தியார் அரியமான். தனது தோழர்களுடன் வெளியேறினார். சூரியன் பொழுதில் மெல்ல கீழே விழுந்தது. இருளின் பிடி உடைந்தது. போராட்டம் முடிந்தது. சியால்கோடி பத்திரமாக இருந்தது. அரியமான் தன் சகாக்களுடன் இருளை வென்றதை பார்த்தபோது. அவரது மனதில் மீண்டும் சிந்திக்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் உள்மனம் சபாஷ் என்று சொல்லினாலும். அவர் வெளிப்படுத்தாமல் முடிந்தது. அரியமான் நினைத்தார் அவரது பயணம் முடிவடையவில்லை. புதிதாக ஏற்படும் சவால்கள் புதிய எதிரிகளை சந்திக்க வேண்டும். ஆனால் அவர் அதனை அச்சமின்றி சந்திப்பார். இதுவரை அவர் போன்றதை தைரியம் மற்றும் தீர்மானத்தால். அரியமான் சியால்கோடியின் காவலர் ஆட்சியின் பாதுகாவலர். அதற்காக அவர் வாழும் வரை ஒளி எப்போதும் மங்காது. ஒப்சிடியன் கோபுரத்தின் விழுதல் சொரத்தின் பீதியின் ஆட்சிக்கான முடிவை குறித்தாலும். அரியமான் மற்றும் புனித கூட்டணிக்காக இது சியால்கோடியின் வரலாற்றில் புதிய ஒரு அத்தியாயத்தின் தொடக்கமாகவே இருந்தது. இருள் மற்றும் நம்பிக்கையின்மை காரணமாக பாழாயிருந்த நிலம். புதிய விடியலின் ஒளியில் குணமடைந்தது. இழந்த மரியாதையுடன் வாழ்ந்த சியால்கோடியின் மக்கள். முதல் முறையாக ஒளியை காணும் போல் வெளிச்சத்தில் துடித்து விழித்தனர். அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அரியமான் தனது நெருங்கிய தோழர்களுடன் எலாரா. திரைன் அரியோன் ஃபால்வின் மற்றும் கலராத்ரி சந்தர்ப்பம் பெறக்கூடிய இனிய நிகழ்வின் மையத்தில் இருந்தார். போர் காரணமாக அவர்களின் உடலில் புண்கள் எஞ்சியிருந்தாலும். அவர்களின் உள்ளம் முறியாதிருந்தது. அவர்கள் இருளை எதிர்த்து வெற்றி பெற்றிருந்தனர். மற்றும் இப்போது சியால்கோடியை அமைதியும் செழிப்பும் நிரம்பிய புதிய யுகத்தில் வழிநடத்துவதற்கான பொறுப்பும் அவர்களுக்கே இருந்தது. எலாரா எல்வ் ராணி இந்த பேராயத்தை முதலில் உரையாற்றினார். இன்று நாம் சொரத்தின் வீழ்ச்சியையே மட்டும் கொண்டாடாமல். ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் வெற்றியையும் கொண்டாடுகிறோம். இந்த போராட்டத்தில் நமது உறவுகள் பலமாக கட்டியெழுப்பப்பட்டது. இந்த உறவுகள் சியால்கோடி அனைவருக்கும் ஒளியின் அடையாளமாகும் என்பதை உறுதிப்படுத்தும். திரைன் துருவன் மன்னர் தனது கோடாரியை உயர்த்தி பாராட்டினார். நாம் ஒன்று சேர்ந்து போராடினோம் மற்றவருக்காக இரத்தம் சிந்தினோம். இதுவே நமது கூட்டணியின் வலிமை. இந்த வெற்றி நாம் ஒன்றிணைந்த போது யாராலும் நம்மை அடக்க முடியாது என்பதற்கான நினைவு குறிப்பு. அரியோன் அர்ச்சமேஜ் அடுத்ததாக கொண்டு வந்தார். அவரது குரல் நூற்றாண்டுகளின் அறிவினால் நிறைந்தது. ஒருவேளை நம்மை மிரட்டிய இருள் மாயத்தை நாங்கள் ஒழித்துவிட்டோம். ஆனால் எச்சரிக்கை அவசியமாக இருக்கிறது. தீய சக்திகள் ஒருபோதும் முழுமையாக அழிக்கப்படுவதில்லை. அவர்கள் திரும்பும் நேரத்தை காத்திருக்கின்றனர். நாம் இந்த ராஜ்யத்தின் காவலர்களாக இருக்க வேண்டும். எங்கள் அறிவும் வலிமையுடனும் அதை பாதுகாக்க வேண்டும். பின்பு ஃபால்வின் துருவ குருநாயகர் நம் மனதில் அழுத்தமான ஓர் உரையை உரைத்தார். நமது வெற்றியை பூமியின் ஆவிகள் பாடியுள்ளன. நிலம் நமக்கு பாராட்டுகிறது. ஆனால் இந்த உலகத்தின் மீதான நமது கடமை போராட்டத்துடனே முடிவடையாது. அதை வளர்த்து பராமரித்து அடுத்த தலைமுறைகளுக்கு இது செழிக்க உதவுவதற்கு நம்மால் முடிந்ததைச் செய்ய வேண்டும். அந்த வல்லமையை அடைந்து அனைவரின் பார்வைகளும் இருளின் வழியாக நமக்கு வழிகாட்டிய அரியமான் மீது திரும்பின. அவர்களின் எதிர்பார்ப்புகளின் சுமையையும் அவர்களது நம்பிக்கையின் சுட்டுரையையும் உணர்ந்தார். சியால்கோடி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றிரு இந்தாலும். அவரின் தோழர்களின் வலிமையாலும் துணிவாலும் வெற்றி சாத்தியமானது. அரியமான் ஆழமாக மூச்சு விட்டார் மற்றும் உரையாடத் தொடங்கினார். நாம் ஒரு அற்புதமான காரியத்தை அடைந்துள்ளோம். நம்மைச் சேர்த்திருந்து இந்த உலகின் மிகப்பெரிய தீய சக்தியைக் கண்டு அதை வெற்றி கொண்டோம். ஆனால் நமது பணி இன்னும் முடியவில்லை. நாம் பெற்றுள்ள அமைதியை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அவற்றை மதிக்கவும் வேண்டும். சியால்கோடி ஒளியின் பூமியாகவே அடைக்கலத்தை நாடுபவர்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும். அரியமான் அவரது தோழர்களின் ஒவ்வொன்றையும் பார்த்து. இந்த வெற்றி நம்மில் ஒவ்வொருவருக்கும் போராடிய ஒவ்வொரு நபருக்கும். ஒளியில் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சொந்தமானது. இந்த ஒளி ஒருபோதும் மங்கக்கூடாது என்பதற்கான பொறுப்பும் நமக்கு உள்ளது என்றார். அந்த வார்த்தைகளுடன் கூட்டம் பெரும் சத்தத்தில் கொண்டாடியது. அவர்கள் உற்சாக குரல்கள் பூமியில் ஒலித்தன.
அவர்களின் கொண்டாட்டத்தின் ஒலி நிலம் முழுவதும் பரவியது. இருள் தோற்கடிக்கப்பட்டது மற்றும் சியால்கோடி விடுதலை அடைந்தது என்பதை அறிவித்தது. கொண்டாட்டத்தின் போது அரியமான் கூட்டத்திலிருந்து சற்றே விலகி. போர் போடுவதற்கு முன்னர் அமைதியான ஒரு இடத்தை அடைய முயற்சித்தார். அவர் போராடி காப்பாற்றிய நிலங்களை கண்காணிக்க அமைதியான மேடான மேட்டின் மீது படிந்தார். சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. சுவர்களில் ஒரு பொன்னரிசியை வீசி அது அரியமான் மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தியது. கலராத்ரி அரியமான் மனநிலைக்கு நன்கு சரியாகத் தெரிந்தவர். அவரை பின்தொடர்ந்து வந்தார். அவர் அவரது அருகில் நின்று அவரது கையை பிடித்தார். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் அரியமான். அவர் மெதுவாக கேட்டார். அரியமான் சிரித்தார். அவரது பார்வை இன்னும் தேசத்தின் நெடுஞ்சரிவுக்கு மாறியது. நான் எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்கிறேன். அடுத்ததாக என்ன நடக்குமோ என்று. கலராத்ரி அவர் கூறாத எண்ணங்களை புரிந்துகொண்டு தலை வைத்தார். போர் முடிந்திருக்கும் ஆனால் பயணம் தொடர்கிறது. நாம் ஒரு உலகத்தை மீண்டும் கட்ட வேண்டும். உயிர்களை பாதுகாக்க வேண்டும். நாம் சந்திக்கும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் நாம் ஒன்றாகவே அதைச் சமாளிப்போம். அரியமான் அவரை நோக்கி திரும்பி. அவரது பார்வையில் நன்றி மற்றும் பாசம் கலந்திருந்தது. நான் இதை உன் உதவியின்றி செய்ய முடியாது கலராத்ரி. நீ எனக்கு வலிமை வழிகாட்டி. நீயும் இந்த வெற்றியின் ஒரு பகுதியாக இருக்கிறாய். கலராத்ரி சிரித்தார். அவரது கண்களில் பாசம் பிரகாசித்தது. நீயும் அரியமான் இந்த கூட்டணியின் இதயம். நீ எங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையான தலைவராக இருப்பதை. தன்னைவிட பெரிய ஒன்றிற்காக போராடுவது என்னவென்று எங்களுக்கு காட்டியுள்ளாய். அவர்கள் ஒருவரையொருவர் சந்திக்கும் ஒளியில் அமைதியான ஒரு தருணத்தை பகிர்ந்து கொண்டனர். அந்த கடைசி வெள்ளி விளக்குகள் பரந்த வானத்தில் ஒளிர. அந்த நாள் முடிவுக்கும் மற்றொரு புதிய ஆரம்பத்திற்கும் முன்பாக இருந்தது. வானம் இருள் எட்டும் போது அரியமான் ஆழ்ந்த அமைதியை கண்டார். பயணம் நீண்டும் அபாயத்தாலும் நிறைந்திருந்தது. ஆனால் அவர்கள் அதைச் சமாளித்தார்கள். சியால்கோடி பத்திரமாக இருந்தது. மற்றும் மிக நீண்ட காலமாக அரியமான் எதிர்காலம் பற்றி நம்பிக்கையுடன் இருக்க அனுமதித்தார். ஆனால் இந்த அமைதியை பாராட்டியபோது அரியமான் தனது காவலர் கடமை இன்னும் முடிவடையவில்லை என்பதை உணர்ந்தார். புதிய அச்சுறுத்தல்கள் புதிய சவால்கள் எப்போதும் இருப்பவை. ஆனால் அவர் அதற்கு தயாராகவே இருந்தார். அவர் இருளை எதிர்த்து வெற்றி பெற்றார். மற்றும் அவர் சியால்கோடியை தொடர்ந்து காத்து வருவார். ஏனெனில் அரியமான் வெறும் போராளி அல்ல. அவர் சியால்கோடியின் காவலர் ஆட்சியின் பாதுகாவலர். மற்றும் கலராத்ரி அவரது பக்கத்தில் இருந்தால். அவர்கள் எந்த சவாலையும் எதிர்கொள்வதில் வெற்றி பெறுவார்கள் என்பதை அவர் நன்கு அறிந்தார். வானம் இருளால் மூடப்பட்டபோது அரியமான் மற்றும் கலராத்ரி சேர்ந்து நின்று. எதிர்காலம் எதை கொண்டுவருமோ அதற்கு தயார். அந்த நிமிடத்தில் நட்சத்திரங்களால் காசிக்கின்ற வானத்தின் கீழ். அவர்கள் ஒன்றாக இருந்தால் ஒளி ஒருபோதும் மங்காது என்பதை அறிந்தனர். இரவு அமைதியாக இருந்தது. மரங்களின் வழியாக வீசும் மெல்லிய காற்றின் சலசலப்பைத் தவிர பிற சத்தங்களும் இல்லை. அரியமான் ஒரு மலைச்சாரலில் நின்று. ஒருநாள் சுருண்டிருக்கும் இருளிலிருந்து சுதந்திரம் பெற்ற சியால்கோடி நாட்டை பார்த்துக் கொண்டிருந்தார். மேலே இருண்ட வானத்தில் ஜொலிக்கும் நகங்கள். உலகத்தின் பரந்தோட்டத்தை எதிர்காலத்தில் உள்ள முடிவில்லாத வாய்ப்புகளை நினைவூட்டின. இந்த அமைதியான தருணத்திலும் அரியமான் மனதில் அமைதியில்லை. சொரத்துடன் நடந்த போரின் முடிவே அவருடைய பயணத்தின் முடிவல்ல என்பதை அவர் அறிவார். சியால்கோடியின் காவலராக அவரின் பங்கு எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உலகம் முன்னோக்கி இன்னும் புரியாத வகையில் மாறத் தொடங்கிவிட்டது என்பதை அவர் உணர்கிறார். புனித கூட்டணியினர் பெரிய வெற்றியை அடைந்திருந்தாலும். அந்த போரின் விளைவுகள் சாத்தியமான போராட்டத்தின் நிகரானவை என்பதில் அரியமான் உறுதியானவர். சொரத்தின் ஆட்சியால் ஏற்படுத்திய காயங்கள் மெல்ல மெல்ல ஆறும். மற்றும் சியால்கோடியின் மக்கள் தங்கள் வாழ்க்கையையும் சமுதாயங்களையும் மறுபடியும் கட்டியெழுப்ப வழிகாட்டுதலுக்கு தேவைப்படும். கதிரவனின் ஒளி நிலத்தின் மீதான பொன்னிறமாக பரவிய போது. அரியமான் மலைச்சாரலில் இருந்து இறங்கி. புனித கூட்டணியினர் தற்காலிக முகாமாக அமைந்திருந்த கிராமத்தின் மையத்திற்கு திரும்பினார். சொரத்தின் படைகளால் ஒரு முறை சிதைக்கப்பட்ட கிராமம். புதிதாக உருவெடுக்கும் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியிருந்தது. வீடுகள் மீண்டும் கட்டப்பட்டு. வயல்களை மீண்டும் உழுவதே வேலைகளாக இருந்தன. மக்கள் சேர்ந்து புதிய எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக முனைந்திருந்தனர். எலாரா எலவின் ராணி அரியமானை கிராம சதுக்கத்தில் வரவேற்றார். வழக்கமாக அமைதியாகவும் கட்டுப்பாட்டாகவும் இருக்கும் அவரது கண்களில். தளர்வு மற்றும் தீர்மானம் கலந்திருந்தது. மக்கள் நம்மை வழிகாட்டியாகக் காண்கிறார்கள் அரியமான் என்றார். அவர்கள் பெரிதும் துன்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் வலிமையுடனும் இருக்கின்றனர். போரில் நாம் உருவாக்கிய ஒற்றுமை இந்த அமைதியில் நிலைத்திருக்க வேண்டும். அரியமான் சம்மதமாக தலை குனிந்தார்.
நாம் வென்றுள்ள வெற்றி ஒரு தொடக்கம் மட்டுமே. நாம் ஒன்றாக வேலை செய்து இழந்ததை மீண்டும் கட்டியெழுப்பவும். சியால்கோடியை எதிர்கால ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கவும் வேண்டும். நாம் மீட்ட ஒளி ஒருபோதும் மங்கக்கூடாது. கிரைன் துருவ மன்னர் அவர்களிடம் அணுகினார். அவரது முகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. துருவர்கள் மீண்டும் கட்டுமான நடவடிக்கைகளில் உதவ தயாராக உள்ளனர். எங்கள் எரிகிணறுகள் நாள் இரவு முழுவதும் எரிந்து எங்கள் மக்களின் வீடுகளையும் பாதுகாப்புகளையும் மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான பொருட்களை வழங்கும். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொரத்திடம் தோற்கடிக்கப்பட்டாலும் எப்போதும் பலவீனமான நேரங்களை பயன்படுத்த முயற்சிக்கும் சிலர் இருப்பார்கள். அரியோன் அர்ச்சமேஜ் உரையாடலில் கலந்து கொண்டார். அவரது கோல் குறைவான மாயவியலின் ஒளியுடன் மெதுவாக ஜொலித்தது. நான் மந்திரவாதிகளுடன் இணைந்து கிராமங்களையும் நகரங்களையும் சுற்றிலும் வார்த்தைகளை அமைக்க ஏற்பாடு செய்வேன். இந்த தடைகள் இருள் மாயத்தின் எந்த எச்சங்களும் நிழலில் மறைந்து விடாமல் காப்பாற்ற உதவும். ஆனால் நாம் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு சமநிலையின் முக்கியத்துவத்தை கற்றுத்தர வேண்டும். அதேபோல அவர்கள் எதிர்கால ஆபத்துகளை எதிர்த்து போராடவும். ஃபால்வின் துருவ குருநாயகர் உரையாடலில் அவரது குரலைச் சேர்த்தார். நிலம் தானாகவே ஆற நேரம் தேவைப்படும். நம் காடுகளையும் வயல்களையும் மீண்டும் குணப்படுத்த நாம் இயற்கையுடன் இணைந்து வேலை செய்ய வேண்டும். பூமியின் ஆவிகள் நம்மோடு இருக்கின்றன. ஆனால் இந்த நிலத்திற்கான சமநிலையை மீட்டெடுக்க அவர்களுக்கும் நம் உதவி தேவை. கலராத்ரி அரியமான் பக்கத்தில் நின்று தனது குரலையும் உரையாடலில் பங்கேற்றார். மக்களை நாம் மறக்கக்கூடாது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டியெழுப்புவதற்காக நம்பிக்கை வேண்டும். அவர்கள் இந்த பயணத்தில் ஒவ்வொருவரும் தனித்து இல்லை என்பதை நாம் காட்ட வேண்டும். சியால்கோடியின் வலிமை அதன் போராளிகளில் மட்டும் இல்லை. இந்த நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு நபரிலும் உள்ளது. புனித கூட்டணியினரின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை அரியமான் கவனமாக கேட்டார். ஒவ்வொரு பரிந்துரையையும் கவனமாக ஆராய்ந்தார். போரில் வெற்றி பெற்றதைப் போல் சியால்கோடியின் மக்களை எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள வழிகாட்டும் பொறுப்பும் அவருக்கு தங்கியுள்ளது. அவரது தோழர்களின் ஒற்றுமையையும் தீர்மானத்தையும் பார்த்து அரியமான் மனம் பெருமிதத்தில் பூரிக்கப்பட்டது. இது சியால்கோடியின் உண்மையான வலிமை மற்றும் இது நிலைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியானார். அடுத்த சில வாரங்களில் புனித கூட்டணி சியால்கோடியை மறுபடியும் கட்டியெழுப்ப உதவின. கிராமங்கள் மீண்டும் கட்டப்பட்டன. பாதுகாப்புகள் வலுவாக்கப்பட்டன. மக்கள் தங்கள் நாள்தோறும் வாழ்க்கைக்கு திரும்ப தொடங்கினர். போரின் நினைவுகள் இன்னும் அவர்களுடன் இருந்தன. அரியமான் கிராமம் தோறும் சென்று தனது ஆதரவை அளித்தார். மற்றும் மக்கள் மீண்டும் பாதுகாப்பாக உள்ளனர் என்பதை உறுதி செய்தார். ராஜதானி நகரில் சொரத்தின் இருளால் மிக நீண்ட நிழல் வீசப்பட்டிருந்த நிலையில். அரியமான் எல்லா பிரிவுகளின் தலைவர்களையும் எலவுகள் துருவர்கள் மந்திரவாதிகள் துருவர்கள் மற்றும் மனிதர்கள் கூடிய இடத்தில் உரையாற்றினார். அவர்கள் சியால்கோடியின் எதிர்காலத்தை பற்றி விவாதிக்க ஒன்றுகூடினர். மேலும் இதுபோன்ற ஒரு அச்சுறுத்தல் மீண்டும் ஒருபோதும் எழாமல் இருப்பதை எப்படி உறுதி செய்யலாம் என்பதில் ஆராய்ந்தனர். இருள் தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் நாம் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும். அரியமான் தனது குரலால் கூட்டத்தை நோக்கி உரையாற்றினார். பிரிவினை மற்றும் பயம் நம்மை பலவீனமாக்கினால் அதன் விளைவுகளை நாம் கண்டோம். ஆனால் ஒற்றுமையும் நம்பிக்கையும் என்ன வல்லமை கொண்டவை என்பதையும் கண்டோம். நாம் தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து நின்று இந்த நிலத்தையும் மக்களையும் காப்போம். மேலும் சியால்கோடியின் ஒளி ஒருபோதும் மங்காது. தலைவர்கள் சம்மதம் தெரிவித்தனர். மேலும் புதிய ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. போர் போடுவதில் புனித கூட்டணியை இணைத்த அதேபோல அமைதியில் ஒன்றிணைந்து இருக்குமாறு ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் சியால்கோடியின் ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. புதிய ஒற்றுமையும் பரஸ்பர பாதுகாப்பிற்கான அடித்தளம் ஆகும். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாற சியால்கோடி மீண்டும் செழிக்கத் தொடங்கியது. போரின் காயங்கள் மங்கிப்போன. அதன் இடத்தில் பயிர் வயல்கள் பரபரப்பான சந்தைகள் மற்றும் செழிப்பான சமூகங்கள் தோன்றின. சியால்கோடியின் மக்கள் அரியமான் மற்றும் புனித கூட்டணியின் தலைமையால் ஊக்கமடைந்து தங்கள் நிலத்திலும் ஒருவரிலும் பெருமிதம் கொண்டனர். ஆனால் அமைதி நாட்டின் மீது நிலவியிருந்தாலும் அரியமான் தனது பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை அறிந்தார். சியால்கோடி தெய்வம் அவரை இந்த நிலத்தின் காவலராக தேர்ந்தெடுத்தது. மற்றும் அந்த பட்டத்துடன் இதை இனி வரும் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து பாதுகாக்கும் பொறுப்பு அவருக்கு உள்ளது. உலகில் இன்னும் இருண்ட பல சக்திகள் உள்ளன. அவை நிழல்களில் மறைந்து திரும்ப தாக்கும் தருணத்தை எதிர்பார்த்து உள்ளன. ஒரு மாலை சூரியன் பரப்பில் மறைந்தபோது அரியமான் மீண்டும் சியால்கோடியின் நிலங்களை மலைச்சாரலில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். கலராத்ரி அவருடன் சேர்ந்து வந்தார். அவரது நிலையான தோழமை அவருக்கு நிம்மதியை கொடுத்தது.
நீங்கள் மிகச் சிறப்பாக செய்தீர்கள் அரியமான் என்றார் மெதுவாக. சியால்கோடி பாதுகாப்பாக உள்ளது. மக்கள் அமைதியாக உள்ளனர். ஆனால் உங்கள் மனதில் இன்னும் ஏதோ சுமையாக உள்ளது என நினைக்கிறேன். அரியமான் சுவாசமெடுத்து தூரத்தில் உள்ள மலைகளை நோக்கிப் பார்த்தார். எப்போதும் அச்சுறுத்தல்கள் இருக்கும் கலராத்ரி. இப்போது கூட இருள் உண்மையில் மறைந்து விட்டதாக இல்லை என்பதை உணர்கிறேன். அது எங்கோ வெளியே மறைந்து திரும்ப வரும் தருணத்தை எதிர்பார்க்கிறது. அதற்காக நான் தயாராக இருக்க வேண்டும். கலராத்ரி அவரது தோளில் கையை வைத்து அவரது தோழமை அவனை நிலைப்படுத்தியது. நீங்கள் தயாராக இருப்பீர்கள். நீங்கள் சியால்கோடியின் காவலர் அரியமான் மற்றும் நீங்கள் தெய்வங்களின் வலிமையை உங்கள் கூட்டாளிகளின் மற்றும் மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள். எதுவான சவால்களை எதிர்கொண்டாலும் அதை நாம் ஒன்றிணைந்து எதிர்கொள்வோம். அரியமான் அவரது உள்ளம் காதலும் நன்றியும் நிரம்பியவாறு அவளை நோக்கிப் பார்த்தார். நான் உன்னை என் பக்கத்தில் கொண்டிருக்கிறேனென்றால் கலராத்ரி நாம் எதையும் கடந்து செல்ல முடியும் என்று உணர்கிறேன். அவள் சிரித்தாள். அவளின் கண்கள் அன்பில் பிரகாசித்தன. பின்னர் வாருங்கள் எதிர்காலத்தைப் பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம். நாம் அடைந்துள்ள இந்த அமைதியை அனுபவிப்போம். மேலும் அந்த நேரம் வரும்போது எதுவான சவால்களையும் எதிர்கொள்வோம். அவர்கள் இருவரும் மலைச்சாரலில் நின்று இரவு வானில் நட்சத்திரங்கள் ஒளிர்வதை பார்த்தனர். எதிர்காலம் நிச்சயமற்றது. ஆனால் அரியமான் அவர்கள் ஒன்றிணைந்திருப்பது வரை சியால்கோடியின் ஒளி ஒருபோதும் மங்காது என்று அறிவார். ஆனால் நட்சத்திரங்கள் ஒளிரும் வானத்தின் கீழ் அரியமான் தனது நாட்டு நிலத்தை பாதுகாக்கும் உறுதியான தீர்மானம் செய்தார். சியால்கோடியின் காவலராக நின்று புனித கூட்டணியின் மரபு நிலைத்து நிற்கும். அரியமான் வாழ்நாளின் போது இந்த பாதையில் அவர் எப்போதும் பயணிக்கிறார். எப்போதும் விழிப்புடன் எப்போதும் பாதுகாவலராக ஆட்சியின் பாதுகாவலர் என்பதில் உறுதியானவனாக இருக்கிறார். சொரத்தின் தோல்வியிலிருந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. மேலும் அரியமான் மற்றும் புனித கூட்டணியின் கவனிப்பில் சியால்கோடி செழித்து வந்தது. நிலம் வளமானது. மக்கள் நலமுடன் இருந்தனர். மேலும் இருளின் தொலைதூர எக்கோஸ் ஒரு தொலைந்த நினைவாக தோன்றியது. ஆனால் உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருந்தது. மேலும் அமைதியின் காலத்திலும் கூட கடந்த காலத்தின் நிழல்கள் எதிர்பாராத விதமாக நீண்ட நிழல்களை வீச முடியும். ஒரு மாலை அக்டோபர் இலைகள் காற்றில் மிதந்துகொண்டிரு இந்தபோது அரியமான் மற்றும் கலராத்ரி கிராமம் வழியாக நடைபயிற்சி செய்து அரிதாக ஒரு அமைதியான தருணத்தை அனுபவித்தனர். கிராமம் வளர்ந்துவிட்டது. அதன் வீதிகள் உயிருடன் மற்றும் மகிழ்ச்சியுடன் பரபரப்பாக இருந்தது. ஒளி திருவிழாவின் கொண்டாட்டம் முழுவீச்சில் இருந்தது. இது சியால்கோடியின் புதுப்பிக்கப்பட்ட செழிப்பின் சின்னமாக மாறியது. தெருக்களின் மேல் பலூன்கள் மிதந்து கொண்டிருந்தன. அவற்றின் மெலிதான ஒளி வானத்தில் கீதம் மற்றும் இசையுடன் கலந்திருந்தது. அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அரியமான் கூட்டத்தின் நடுவில் தனியாக நின்றிருந்த ஒரு உருவத்தை கவனித்தார். இருண்ட ஆடைகளால் மூடப்பட்டிருந்தார். அந்த உருவத்தின் இருப்பு திருவிழாவின் மகிழ்ச்சிக்கு இடையேயானது போல தோன்றியது. எச்சரிக்கையாக இருந்த அவரது சுவாசம் விலகிவிடாமல் இருந்தது. கலராத்ரி அவரின் அசம்பாவிதத்தை உணர்ந்தார். மெதுவாக கேட்டார், நீங்கள் அந்த உருவத்தை அடையாளம் காண்கிறீர்களா? அரியமான் தலை குனிந்தார். இல்லை, ஆனால் அவர்கள் என்னவோ பரீட்சையாக தோன்றுகிறது. நான் விசாரிக்க வேண்டும். கலராத்ரியை திருவிழாவை அனுபவிக்க விட அரியமான் அந்த இருண்ட உருவத்தின் பக்கம் செல்கிறார். அவர் அருகில் சென்றபோது அந்த உருவம் திரும்பி அவரை நேராக கண்டது. அதில் ஒரு அச்சுறுத்தும் பார்வை இருந்தது. அவரின் முகம் அவனது எதிர்காலத்தில் மறைந்து விட்டதாக நினைத்தார். ஒரு பழைய கூட்டாளி எதிரியாக மாறிய ஏல்ரிக். ஏல்ரிக் ஒருமுறை புனித கூட்டணியின் நம்பகமான உறுப்பினராக இருந்தார். அவர் சொரத்துடன் சண்டை போட்ட போது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியாக இருந்தார். ஆனால் ஏல்ரிக் இருண்ட மந்திரவாதத்தால் பிணையப்பட்டு இறுதியில் தனது தோழர்களை துரோகம் செய்து நிழல்களில் மறைந்தார். அரியமான் ஏல்ரிக் இருட்டில் மறைந்திருப்பார் என்று நினைத்திருந்தார். ஏல்ரிக் அரியமான் கூறினார். அவரது குரல் குளிர்ச்சியாகவும் நிலையானதாகவும் இருந்தது. நீங்கள் மீண்டும் சியால்கோடியில் வருவதற்கு என்ன காரணம்? ஏல்ரிக்கின் உதடுகள் மெதுவாக கேலிக்குரிய சிரிப்புடன் குறுக்கப்பட்டன. ஆ, அரியமான் எப்போதும் விழிப்பெரிய காவலர். நான் உங்களை மாறாமல் பார்த்து மகிழ்கிறேன். நான் ஒரு எச்சரிக்கையை வழங்க வருகிறேன். எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் ஒரு அறிகுறி. அரியமான் கண்களை நெருக்கமாக வைத்தார். ஒரு எச்சரிக்கை. நீங்கள் செய்த அனைத்திற்கு பிறகும் ஏன் நாம் உங்களை கேட்க வேண்டும்? ஏல்ரிக் அலட்சியம் காட்டினார். அவரது முகபாவனை புரியவில்லை. ஏனெனில் நீங்கள் தோற்கடித்த இருள் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதிதான். நான் அவற்றைக் கண்டேன். மேலும் அவை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அரியமான் மனதில் எண்ணங்கள் பிசகியன. நீங்கள் சொல்வதை நம்ப வேண்டும். நீங்கள் ஒருமுறை எங்களை துரோகம் செய்துள்ளீர்கள்.
ஏல்ரிக்கின் முகபாவனை ஆழமானது. நான் உங்கள் நம்பிக்கையை கேட்கவில்லை, உங்கள் கவனத்தை மட்டுமே கேட்கிறேன். நான் உங்களை எச்சரிக்க வந்தேன், ஏனெனில் ஆபத்து உண்மையாக உள்ளது. மேலும் அது நம்மை அனைவரையும் பாதிக்கிறது. நீங்கள் விரைவாக செயல்படாவிட்டால் சியால்கோடி மீண்டும் கலவரத்தில் விழலாம். அதனுடன் ஏல்ரிக் திரும்பிச் சென்றார். அரியமான் ஒரு நொடிக்கு தயங்கினார், பின்னர் ஒரு முடிவை எடுத்தார். தயவு செய்து நிற்குங்கள், அவர் கூப்பிட்டார். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் எனக்கு மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனது மன்றத்திற்கு வாருங்கள். இதைப் பற்றி மேலும் விவாதிப்போம். ஏல்ரிக் நின்றார், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. நன்றாக, ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். அரியமான், நேரம் விரைந்து செல்கிறது. அரியமான் திரும்பி கலராத்திரியை நோக்கி திருவிழாவை நிம்மதியுடன் அனுபவிக்கச் சென்றார். ஏல்ரிக்கின் வார்த்தைகள் அவரை பாதித்தன. அவர் அவளுடன் இந்த செய்தியை பகிர்ந்து, அவர்கள் அவசர கூட்டம் ஒன்றை அழைக்க முடிவெடுத்தனர். அவர்கள் பெரிய மாளிகையில் கூடினர். தலைவர்கள் ஒன்று சேர்ந்து எதிர்பாராத மாற்றங்களைப் பற்றிய விவாதம் செய்தனர். எலாரா, திரைன், அரியோன் மற்றும் ஃபால்வின். அரியமான் ஏல்ரிக்குடன் சந்தித்ததைச் சொன்னதை கவனமாக கேட்டனர். அறையில் கடினமான மௌனம் நிலவியது. எதிர்பாராத ஆபத்தின் பாரம் அவர்கள் மீதேறியது. நான் அரியமான் எதனை நம்புகிறேன் என்று எலாரா இறுதியில் கூறினார். ஏல்ரிக் இதில் பங்கேற்றால் நாம் இதைப் பற்றி சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் பரபரப்பை தவிர்க்க முடியாது. நாம் மேலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அரியோன் சம்மதமாக குனிந்தார். நான் மந்திரவாதிகளுடன் ஆலோசனை செய்து ஏல்ரிக்கின் கூற்றில் உண்மை உள்ளதா என்பதை கண்டறிய ஒரு புதிய தீர்வு செய்யுவேன். இந்த புதிய ஆபத்தின் இயல்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபால்வின் சொன்னார், நான் துறவியர்களுடன் மற்றும் நிலத்தின் ஆவிகளுடன் தொடர்பு கொள்வேன். அவர்கள் எந்த குறைபாடுகளையும் மாற்றங்களையும் உணர்ந்திருக்கலாம். திரைன், எப்போதும் நடைமுறையானவர், தொடர்ந்து பேசினார். நாம் எங்கள் பாதுகாப்புகளை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் எதிர்பாராத தாக்குதல்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஏல்ரிக்கின் எச்சரிக்கை ஏமாற்றப்படுமா என்றாலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கூட்டம் முடிந்தபோது அரியமான் அவசர உணர்வால் நிரம்பியவராக இருந்தார். அவர்கள் மிகவும் கடினமாக அடைந்திருந்த அமைதி மீண்டும் ஆபத்தில் உள்ளது. மேலும் அதை அழிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். அடுத்த சில நாட்கள் மிக வேகமாக நடந்தன. அரியோனின் தீர்வு இருண்ட மந்திரவாதத்தின் தடயங்களை வெளிப்படுத்தியது. ஏல்ரிக்கின் எச்சரிக்கைக்கு ஓரளவு உறுதியாக இருந்தது. ஃபால்வின் இயற்கை உலகில் சில அச்சுறுத்தல்களைப் பற்றி தெரிவித்தார். மேலும் திரைனின் பாதுகாப்பு தயாரிப்புகள் சியால்கோடியின் பாதுகாப்புகள் வலுப்படுத்தப்பட்டன. ஏல்ரிக், அவன் எவ்வளவு அவநம்பிக்கையானவராக இருந்தாலும் அவனை கண்காணிக்க வைத்து ஒரு தொடர்ச்சியாக இருந்தார். அவர் ஆபத்தின் இயல்பை பற்றி மங்கலான தகவல்களை வழங்கினார், ஆனால் விவரங்களில் அவதானமாகவே இருந்தார். அவரின் இருப்பு அவர்கள் கடினமாக அடைந்த அமைதியின் பகுதியின் நினைவினை ஏற்படுத்தியது. ஒரு மாலை அரியமான் அவரது அறையில் செய்திகளை ஆராய்ந்தபோது கலராத்ரி உள்ளே வந்தார். அவரது முகம் கவலையாலும் தீர்மானத்தாலும் பிரதிபலித்தது. அரியமான், நாம் பேச வேண்டும் என்றார், அவரது குரல் நிலையாக. அது என்ன? அரியமான் கேட்டார், படங்களில் இருந்து பார்வை மாற்றி. கலராத்ரி ஆழமான மூச்சு எடுத்தார். நான் ஏல்ரிக் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு அவர் உண்மையைச் சொல்வதாக நான் நம்புகிறேன். நாம் மிகப்பெரிய தீமைகளை எதிர்கொண்டோம், ஆனால் இது மாறுபட்டதாக உணரப்படுகிறது. மேலும் அரைகூறனாக. அரியமான் அவரது கவலையை புரிந்து அவரை ஏற்றுக்கொண்டார். நான் உடன்படுகிறேன். நான் விட்டுவிட முடியாத ஒரு அச்சம் உள்ளது. நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் இது எதுவாக இருந்தாலும் தயாராக இருக்க வேண்டும். கலராத்ரி அவரின் கையை பிடித்தார். எது நடந்தாலும் நாம் அதை ஒன்றிணைந்து எதிர்கொள்வோம். சியால்கோடியின் வலிமை அதன் ஒருமைப்பாட்டில் உள்ளது, மேலும் அது எங்களை வழிநடத்தும். அரியமான் அவரது கையை பிடித்தார், அவர் ஒரு நன்றி உணர்வுடன் இருந்தார். ஆம், ஒன்றிணைந்து நாம் இந்த புதிய சவாலை கடந்த இருளில் இருந்து வந்த அதே தைரியத்துடன் மற்றும் தீர்மானத்துடன் எதிர்கொள்வோம். நட்சத்திரங்கள் சியால்கோடியின் மேல் பிரகாசிக்கும் பொழுது அரியமான் புதுப்பிக்கப்பட்ட தீர்மானம் உணர்ந்தார். எதிர்காலம் நிச்சயமற்றது மற்றும் கடந்த காலத்தின் நிழல்கள் பெரியதாக இருந்தது. ஆனால் அவரின் கூட்டாளிகள் அவரது பக்கத்தில் மற்றும் சியால்கோடியின் ஒளி அவர்களை வழிநடத்துவதுடன் அவர் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். காவலரின் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. புதிய ஆபத்துகள் உருவாகின்றன, மேலும் சியால்கோடியின் பாரம்பரியம் மீண்டும் ஆபத்தில் உள்ளது. ஆனால் அரியமான் அறிந்தது, நம்பிக்கை மற்றும் ஒருமைப்பாடு இருக்கும் வரை அவர்கள் கடந்த காலத்தின் நிழல்களை எதிர்கொண்டு ஒளி எப்போதும் மேலோங்கி விளங்கும். ஏல்ரிக்கின் எச்சரிக்கையுடன் சியால்கோடியின் மீது பரவிய மின்மாற்றம் நிலத்தின் மீது உணர்த்தப்படுகிறதோ என்பதைப் போல அமைந்தது.
முந்தைய திருவிழாவின் கொண்டாட்டமயமான சூழல் குழப்பத்தின் காற்றால் மாற்றப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சி மற்றும் எச்சரிக்கையுடன் இருப்பதை உணர்த்தியது. அரியமான் மற்றும் புனித கூட்டணி தீவிர தயாரிப்புகளில் ஈடுபட்டனர். குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் தமது துறையின் மேல் கவனம் செலுத்தி. அந்த புதிய ஆபத்தைப் பற்றிய இயல்பை புரிந்து கொள்ள போராடினர். அரியமான் தொடர்ந்து கவலைப்படுவதுடன் இந்த உறுதி இல்லாத காலங்களில் வழிகாட்டலின் சிக்கல்களையும் சந்தித்தார். அவன் மிகச்சில மணி நேரங்களை மக்களவையில் செலவிட்டான். அவன் தோழர்களுடன் இணைந்து அறிக்கைகள் மற்றும் உத்திகள் விரிவாக ஆய்வு செய்தார். ஒவ்வொரு நாளும் புதிய தகவல்கள் வந்தன. ஆனால் அருகில் வரும் ஆபத்தியின் இயல்பை பற்றிய தெளிவற்ற அமைதி மட்டுமே இருந்தது. ஒரு மாலை சூரியனை கடந்ததும் நிலம் மிதமிதமாக அமைந்ததும். அரியமான் ஆரியோனிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றார். அர்ச்மேஜ் தனது ஆய்வுகளில் உடனடியாக கவனிக்க வேண்டிய கண்டுபிடிப்புகளை அடைந்திருந்தார். கலராத்ரியுடன் சேர்ந்து அரியமான் மேஜ்களின் கோபுரத்துக்கு பவனம் செய்தார். அங்கு ஆரியோன் காத்திருந்தார். கோபுரம் மந்திரவாத சக்தியால் உயிரோடிருந்தது. காற்று பல்வேறு மந்திரங்களின் சக்தியால் மிதந்து கொண்டிருந்தது. ஆரியோன் ஒரு கீற்றான ரூன் வட்டத்தின் மையத்தில் நின்றார். அவரது முகம் கவலையுடன் மூடியது. நீங்கள் என்ன கண்டீர்கள் ஆரியோன்? என்றார் அரியமான். அவரது குரலில் கவலை தாழ்வு கொண்டது. ஆரியோன் அவர்களை அணுகுமாறு அருடரா மானிபா அழைத்தார். நான் ஏல்ரிக்கின் கூறுகளை சான்று செய்ய விரிவாக கணிப்புகள் மற்றும் அழுகை செய்துள்ளேன். நான் கண்டது மிகவும் கவலையளிக்கும் மற்றும் சிக்கலானது. அவர் அரியமான் கையளித்தார் ஒரு உரிய காப்பியத்தை. அதில் சிக்கலான சின்னங்கள் மற்றும் மந்திரவாத எழுத்துக்கள் இருந்தன. நாம் கண்ட இருள் மந்திரவாதம் எமக்கு சந்தித்தது போலவே இல்லை. இது பழைய லேலைன்களுடன் தொடர்புடையதாக தெரிகிறது. இது நிலம் முழுவதும் வளைவாக செல்கிறது. இந்த லேலைன்கள் முந்தைய காலங்களில் பெரிய சக்தியை சேகரிக்க பயன்படுத்தப்பட்டன. மற்றும் இப்போது அவற்றை மாற்றியமைக்க பயன்படுத்தப்படுகின்றன. அரியமான் காப்பியத்தை பார்வையிட்டு தகவலை புரிந்துகொள்ள முயற்சிக்கிறார். இதன் பொருள் சியால்கோடியிற்கு என்ன? நாம் இதை எதிர்க்க முடியுமா? ஆரியோன் மோசமாக தலை நிமிர்ந்தார். இந்த லேலைன்கள் இருள் மந்திரவாதத்தை சேகரிக்க பயன்படுத்தப்படுவதால். இது ஒரு சக்திவாய்ந்த சக்தி எட்டிக்கொண்டு இருக்கலாம். இது உலகங்களுக்கு இடையில் தடைகளை உடைக்க முயற்சிக்கலாம். அல்லது இது ஒரு பெரிய தாக்குதலுக்காக தயார் செய்யக்கூடும். கலராத்ரியின் கண்கள் விரிந்தன. இதனை நிறுத்துவது எப்படி? நாங்கள் அவர்களின் தாக்கத்தை பின்வாங்க முடியுமா? ஆரியோனின் முகம் உறுதியாக இருந்தது. நாங்கள் எதிர்மறை வார்டுகளை உருவாக்கி லேலைன்களை மறுசீரமைக்க முயற்சிக்கலாம். ஆனால் இது பெரிய மந்திரவாத சக்தி மற்றும் துல்லியத்தை கொண்டிருக்க வேண்டும். மந்திரவாதிகள் துறவியர்கள் மற்றும் மற்ற மந்திரவாதிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அரியமான் மனதில் எண்ணங்கள் பிசகின. நாம் எங்கள் படைகளை இயக்க வேண்டும் மற்றும் அனைத்து பிரிவுகளுடன் ஒத்துழைக்க வேண்டும். ஆபத்து மிக பெரியதாக மாறுவதற்கு முன் எங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆரியோன் ஒப்புக்கொண்டார் மற்றும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. புனித கூட்டணி தங்கள் மந்திரவாத வளங்களை சேகரித்து. எதிர்கால பணிக்கு தயாராக மிதக்கத் தொடங்கினர். எலாரா மற்றும் காடுகளை அவர்கள் மந்திரியாளர்களின் ஆதரவுடன் அவர்களின் ஆழ்ந்த மந்திரங்களை வழங்கின. மேலும் திரைன் மற்றும் குவியல் பாதுகாப்புகளை வலுப்படுத்தி. எந்த பிரச்சனைகளுக்கும் தயாராக இருந்தது. ஃபால்வின் துறவியர்களுடன் சேர்ந்து நிலத்தின் இயற்கை சக்திகளை இசைவுபடுத்தி. லேலைன்களினூடாக ஊசல்களை எதிர்க்கும் முயற்சியில் இருந்தார். அனைத்து பிரிவுகளின் இணைந்த முயற்சிகள் பரவிய இருளை தள்ளிவிடும் சக்திவாய்ந்த பாதுகாப்பு நெட்வொர்க் உருவாகியது. அவர்கள் வேலை செய்தபோது அரியமான் மற்றும் கலராத்ரி முன்னேற்றங்களை நெருங்கி பார்த்தனர். நேரம் முக்கியமாக இருந்தது. மேலும் ஒவ்வொரு நொடியும் முக்கியமாக இருந்தது. ஒரு இரவு அரியமான் உலாவிக் கொண்டிருந்தபோது. காற்றில் ஒரு எதுவும் சந்தோஷமாக இருந்தது. இருளின் அசாதாரண உணர்வு முன் வீசின. அந்த உணர்வை பின்தொடர்ந்து அவர் ஒரு பழைய மறக்கப்பட்ட இடத்தில். வலிகள் அடித்த நீண்ட காலமாக பரிதவிக்கின்ற பழைய கோவிலின் முன்பு நின்றார். ஏல்ரிக் நிழல்களில் இருந்து வெளிப்பட்டார். அவரது கண்கள் அறிவுள்ள பார்வையுடன் மிளமிசைதது. நீங்கள் ஊடுருவியாக இருக்கிறீர்கள் அரியமான். இது லேலைன்கள் ஒன்று சேரும் இடம். இது சேகரிக்கப்படும் இருள் மந்திரவாதத்திற்கு முக்கிய புள்ளியாகும். அரியமான் சீராக பார்வையிட்டு நீங்கள் என்னவுக்கு என்னை காட்டுகிறீர்கள். உங்கள் உண்மையான நோக்கம் என்ன? என்றார். ஏல்ரிக்கின் முகம் புரியாததாக இருந்தது. சமயம் இருளுக்கு கடந்து செல்கிறவர்கள் மீண்டும் விடுபடும் வழியை பெற முடியும். நான் உதவ விரும்புகிறேன் ஆனால் இலவசமாக அல்ல. உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளன. வெற்றி மற்றும் தோல்வியின் இடையே மாறுபாடு உண்டாக்கும் ரகசியங்கள். அரியமான் அவனை உபதேசமாக பார்த்தார். எந்த ரகசியங்கள்? ஏல்ரிக்கின் கண்கள் இருளாகின. இங்கு சேகரிக்கப்பட்ட இருள் மந்திரவாதம் வெளிப்படையான ஆபத்தியாகவே இல்லை.
இது மிகவும் பெரியதாக இருக்கும். சில நூற்றாண்டுகளாக நிழல்களில் மறைந்திருக்கும். பல்வேறு சக்திகள் தங்கள் இழந்த சக்தியை மீட்டெடுக்கும் மற்றும் உலகத்தை ஆளப்போகின்றன. அவர் ஒரு நொடிக்குப் பிறகு அங்களை தோற்கடிக்க. அவர்களின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொன்ஃப்ளிக்டே உருவாக்கிய பழமையான ஒப்பந்தங்கள் மற்றும் துரோகம் பற்றிய தகவல்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மட்டுமே நீங்கள் அவர்களின் திட்டங்களை எதிர்கொள்ள முடியும். அரியமான் திடமாக இருந்தது. நீங்கள் சொல்வது உண்மை என்றால் நாங்கள் விரைவாக செயல்பட வேண்டும். ஆனால் நாம் உங்களை நம்ப வேண்டும். நீங்கள் எங்களுக்கு ஒரு அடிமையை அமைப்பதாக நம்ப முடியுமா? ஏல்ரிக்கின் பார்வை நிலையாக இருந்தது. நீங்கள் என்னை நம்ப வேண்டும் என்பதில்லை. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டும். நான் கோவிலின் சீக்ரெட்ஸ் மூலம் உங்களை வழிநடத்துவேன் மற்றும் இருள் சக்திகளைப் பற்றிய பார்வையை வழங்குவேன். ஆனால் நீங்கள் உங்கள் விருப்பங்களை செய்ய வேண்டும். அரியமான் பதிலளிக்க இயலாமல் ஏல்ரிக் நிழல்களில் மறைந்து விட்டான். கோவிலின் இடையேயான அமைதியில் தனியாகக் விட்டுவிட்டான். அரியமான் அவன் கைகளில் ஒரு விரைவான உணர்வை காண்பித்தார். ஏல்ரிக்கின் வழங்கிய குறிப்புகள் புதிய ஆபத்தை புரிந்து கொள்ள முக்கியமாக இருக்கலாம். ஆனால் அவனை நம்புவது ஒரு ஆபத்தாக இருந்தது. மேலாளர்களுக்கு திரும்பியபோது அரியமான் அவன் சந்தித்த சந்திப்பை பகிர்ந்தார். கவனிக்க வேண்டிய விளைவுகளையும் ஆபத்துகளையும் பற்றி குழுவினர் விவாதித்தனர். மிகவும் விவாதிக்கையுடன் அரியமான் கலராத்ரி மற்றும் நம்பிக்கையுள்ள துணை குழுவினர் கோவிலின் மேல் மேலும் ஆராய்வு செய்ய முடிவு செய்தனர். மறைந்த உண்மைகளைத் தேடி எதிர்கால ஆபத்திற்குப் பிறகு தயார் செய்யவும். பழைய இடத்தில் நுழைந்தபோது அரியமான் எதிர்பார்ப்பு மற்றும் அச்சம் போன்ற உணர்வுகளை அனுபவித்தார். எதிர்கால பாதை ஆபத்துகளால் நிரம்பியுள்ளது. மற்றும் கடந்த காலத்தின் நிழல்கள் மேலோங்கி உள்ளன. ஆனால் புனித கூட்டணியின் வலிமையுடனும் ஒருமைப்பாட்டுடனும். அவர் எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதில் உறுதியுடன் இருந்தார். சியால்கோடியின் மற்றும் உலகத்தின் எட்டியாசம் கையில். அரியமான் இருளின் ஒலிகளை புரிந்து கொள்ளும் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். மற்றும் ஒளி நிலைத்துவைக்கும் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமாக இருந்தது.